உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவளுக்கு இந்த வீட்டு மேல சின்ன சின்ன கோவம் இருக்குன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு தாங்க தெரிஞ்சது அவ எவ்வளவு வெறுப்பா இந்த வீட்டுல இருந்திருக்கான்னு. ஐயோ, இப்படி ஒரு காரியத்தை அசால்ட்டா பண்ணிட்டு வந்துட்டாளு. இது எதுவுமே அவளுக்கு நம்ம கிட்ட சொல்லணும்னு தோணல. இத்தனை நாள் அவ நம்மள வேற ஆளாதான் பாத்திருக்கான்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியலங்க. அம்மா, அவ்வளவுதான் அவ. அவளால நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு அவளால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. அது அவ ரத்தத்திலே கிடையாதுமா, ரத்தத்திலே கிடையாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கல்யாணத்தப்போ அவ்வளவு பிரச்சனை வந்தப்பவே நம்ம அவளை விட்டுட்டு வந்திருக்கணுமா? அப்ப நான் யோசிக்கவே இல்லை. அதுதான் நான் பண்ண தப்பு. ஜீவா, உனக்கு அவ கருவை கலைக்க போறான்னு ஏதாவது தெரியுமாப்பா? இப்படி பண்ண போறேன்னு முன்னாடி ஏதாவது மாயா உன்கிட்ட சொன்னாளா? இல்லம்மா, எனக்கு எதுவுமே தெரியாது. அவ எதுவுமே என்கிட்ட சொல்லல. அவ கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இப்ப இந்த குழந்தை அவசியமானு என்கிட்ட கேட்டா நான் கண்டிப்பா அவசியம்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஐயோ, இத உன்கிட்ட கூட சொல்லாம எப்படி அவ இவ்வளவு பெரிய முடிவு எடுத்தா? அம்மா, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம அவளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அதுக்குதான் அவ வேண்டான்னு விட்டுட்டு வந்தாச்சுல்ல. இன்னும் எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கீங்க? அவ இனிமே நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகவே மாட்டா. தயவு செஞ்சு அவளை பத்திர பேச்சை இங்க இழுக்காதீங்க. டேய், அதுக்கு எதுக்குடா இவ்வளவு கோவப்படுற? கோவம்லாம் இல்லப்பா, வலிக்குது. இங்க வலிக்குதுப்பா. என் குழந்தைப்பா அது. எப்படிப்பா அவ அப்படி பண்ணா? அவ அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். அவ செஞ்சது சரின்னு நான் சொல்லல. ஆனா நாம செஞ்சது சரியா இல்லையான்னு நம்ம ஒரு வாட்டி யோசிக்கணும்டா ஜீவா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, அவ இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம வீட்டு பொண்ணு மதுமிதா அங்க இருக்காடா. நீ எடுத்த முடிவால அங்க மதுவோட வாழ்க்கையை நினைச்சு பாத்தியா? அவளுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுடா. அத பத்தி நம்ம யோசிக்க வேணாமா? ஆமாங்க. டேய், அப்பா சொல்றதாண்டா கரெக்ட். நாம எதையுமே எடுத்தும் கவுத்தும்னு பண்ணக்கூடாது. யோசிச்சு தாண்டா பண்ணணும். ஐயோ, யோசிக்கிறதுல எதுவுமே கிடையாதுப்பா. என்ன ஆனாலும் அவளை இங்க திருப்பி கூட்டு வரத பத்தி மட்டும் பேசாதீங்க. ஜீவா, அவசரப்பட்டு அப்படி பேசாதடா. இது உங்க 2 பேரோட வாழ்க்கை மட்டும் இல்ல, 4 பேரோட வாழ்க்கை. அப்பா ப்ளீஸ் பா, எதா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு தலை எல்லாம் வலிக்குது. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களேன். சரி. ப்ரோ, எனக்கும் என் குழந்தைய நினைச்சு ஏகப்பட்ட கனவு இருக்கு ப்ரோ. என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும், எப்படி வளர்க்கணும்னு ஏகப்பட்ட ட்ரீம் வச்சிருக்கேன். நீ என்ன கேட்டாலும் நான் நோ சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்க. கௌதம் மொத்தமா இவள தூக்கி போட்டுட்டான். எனக்கு அதான் இப்போ பெரிய கவலையா இருக்கு. மா, சும்மா என்னைய சொல்லாதீங்கம்மா. நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. பொண்ணு மா, நிறுத்துங்கம்மா. சும்மா அடிச்சுட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்ப குதிக்கிறீங்க? சக்கு, யார பார்த்து என்னடா பேசுற? உங்களுக்கெல்லாம் அம்மாடானா? எப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்னு பண்ணி சொதப்பி வச்சதெல்லாம் போதும். இனி நான் சொல்றத மட்டும் கேளுங்க, அதுதான் சரியா வரும். சக்கு, கோபப்படாத, ஆத்திரப்படாம பேசு. ரெண்டுமே நம்ம பசங்க தானே, கொஞ்சம் பொறுமையா இரு. போதும்னே, நாம பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். அந்த மதுமிதா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு.
என்னை எதிர்த்து பேசிட்டா. கௌதமும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதோ இவ காரணம், அப்புறம் இவனும் தான் காரணம். இவங்க 2 பேரும் செஞ்சதுதான் காரணம். மா, நான் காரணம்னு இவ்வளவு நேரம் சொன்னீங்க, ஓகே. அபிஷேக் என்னம்மா பண்ணா? இதோ உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறான்ல, அதத்தான் சொன்னேன். அதுதான் காரணம். மாம், நடந்தது நடந்து போச்சு, அதை மாத்த முடியாது. இப்ப என்ன பண்ணணுமோ அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும், சரியா? ஒன்னும் பண்ண முடியாது. இவன் மட்டும் இங்க இருந்தா நாளைக்கு கௌதம் என் மூஞ்ச பார்த்து கேள்வி கேட்பான். அந்த மதுமிதாவும் அவனை ஏத்தி விடுவா. எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையாடா? பட்டதே போதும்டா சாமி. ஏய், நீ கிளம்பு. நீ கிழிச்சதெல்லாம் போதும், நீ கிளம்பு. வீட்டை விட்டு வெளியில போ. என்னம்மா இது? இல்ல, கிளம்பு. நீ இங்க இருக்க வேண்டாம். அவன் சொன்னதுதான் கரெக்ட். உன் கெரியர் தான் முக்கியம்னு நீ முடிவெடுத்துட்டல, அத போய் பண்ணு. கிளம்புடி. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கிளம்பு. சக்கு, மாம், சக்கு, சொன்னா கேளு. அம்மா, அம்மா கைய விடுங்க. மாம், போடி இங்க இருந்து. வேண்டாம், விடு. மாம், விடு. வெளியில போ. சக்கு, ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? கௌதம் இவள வெளியில போக சொல்லிட்டான். ஜீவாவும் இவ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? மாம், அது எப்படி ஜீவா மாயை விட்டுட்டு போவான்? அவன் வீட்டு பொண்ணு இங்க இருக்குல்ல. அவன் எப்படியும் வாழ்ந்துதான் ஆகணும். மாயாவோட ஜீவா வாழ்ந்துதான் ஆகணும். இல்லனா மது இங்க எப்படி நிம்மதியா இருக்கான்னு நானும் பாக்குறேன். அதுவும் சரிதான். இத பாருங்க மாம், மாயா வீட்டை விட்டு எல்லாம் போக சொல்லாதீங்க. பாவம், அவன் எங்க போவா? எனக்கு இந்த சிம்பத்தி எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு சின்ன விஷயத்த பேசி பேசி இப்படி பூதாகாரமா ஆக்குறீங்க. ச்சே. ஏய், வாய திறந்த கொன்னுடுவேன். இதுக்கப்புறம் நீ இத பத்தி பேசுன அவ்வளவுதான். நீங்க வாங்க போலாம். இவ ஏதாவது பண்ணட்டும். டேய், மாயா, ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் ஃப்ரீயா விடு. போய் ரெஸ்ட் எடு, போ. நீ போ மாயா, போய் ரெஸ்ட் எடு. போமா, போ. இந்த மாயாவை வச்சே மதுமிதாவை அடிக்கிறதுக்கு இன்னொரு ரூட் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இதை வச்சே நல்லா விளையாடிட வேண்டிதான். அண்ணா, என்னை மன்னிச்சிருங்கண்ணா. நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இதை பண்ணிருக்கணும். ஸ்டாப் இட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.